வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, NICL நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ், லீகல், ஃபினான்ஸ், ஆக்சுவரல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஹிந்தி, ராஜ்யசபா ஆஃபீஸர், மொத்தமாக பல விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு யாராக விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவலில் இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதி எப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு இந்த ஜாப் மட்டும் இல்லை, எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். மிக குறைவான கட்டணத்தில் நம்மளுடைய மல்டி சர்வீஸை பயன்படுத்திக்கோங்க. ஸோ மொத்தமாக 274 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2024 ஜனவரி 2, 2024 அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதி 22 ஜனவரி 2024 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2024 டு 22 ஜனவரி 2024 அந்த டேஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேஸ் 1 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைட் லேட்டர் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் எக்ஸாமினேஷன்ஸ் பின்னர் அறிவிக்கப்படும். தென் பேஸ் 2 அந்த ஹிந்தி ஆஃபீஸர்ஸ் எக்ஸாமும் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் MBBSக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 28 வேகன்சிஸ் இருக்குது. லீகலுக்கு 20 வேகன்ஸும், ஃபினான்ஸ்க்கு 30 வேகன்ஸும், ஆக்சுவலுக்கு 2 வேகன்ஸும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 20 வேகன்ஸும், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கு 20 வேகன்ஸும், ஹிந்தி ராஜ்யசபா ஆஃபீஸருக்கு 22 வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. இதில் அண்டர்ஸருக்கு 57 வேகன்சி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. OBSக்கு 33 வேகன்சி, SCக்கு 26 வேகன்சி, STக்கு 12 வேகன்ஸும், EWS கேண்டிடேட்டுக்கு 14 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா PWD கேண்டிடேட்டுக்கு ABCD பிரிச்சிருக்காங்க. 2 வேகன்சி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ ஜெனரலிஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா 130 வேகன்சி, 2 வேகன்சி பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு யாராவது விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். சர்வீஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொபோஷன் பேர் அண்ட் கேரண்டி பாண்ட் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்குன்னா, ஸ்டார்டிங் ஜாயின் பண்ண 50,925 ரூபாய் சேலரி லெவல் இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு அலவன்சஸ்ஸு, தென் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, தென் ட்ராவல் அலவன்ஸு மற்றதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு பெர் மந்த் 85,000 மெட்ரோபாலிட்டன் சென்டர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மந்த் சேலரி 85,000 உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதாவது இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/12/2021 படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்ப்போம். டாக்டர் MBBS போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா MBBS இல்லைனா MD, MS ஆர் PG மெடிக்கல் டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா ஈக்குவலன்ட் ஃபாரின் டிகிரிஸ் விச் ஆர் ரெகக்னைஸ்ட் சஜஸ்ட் பை தி நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ஸ் இந்த ப்ரிஸ்கிரிப்ட் பெஞ்ச்மார்க்லேருந்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து லீகல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் லா முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். SST கேண்டிடேட் தான் 55% மார்க் எடுத்திருந்தால் போதுமான அளவு. ஃபைனான்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ட்டட் அக்கௌண்ட், ICAI இல்லை காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா BCom முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இல்லை MCom முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SST கேண்டிடேட் தான் 55% மார்க் எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேச்சுலர் முடிச்சிருந்தாலும் சரி, PG டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, பேச்சுலர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சவங்க, ஆக்சுவல் சயின்ஸ் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் முடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். 60% மார்க் எடுத்துருக்கணும். SST கேண்டிடேட் இருந்தால் 55% மார்க் எடுத்திருந்தாலே போதுமான அளவு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு பார்த்தீங்கன்னா BTech முடிச்சவங்க, ME, MTech இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MCA முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். 60% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. SST கேண்டிடேட் இருந்தால் 55% எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு BE, BTech அல்லனா ME, MTechல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் விண்ணப்பிக்கலாம். 60% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SST கேண்டிடேட் 55% மார்க் எடுத்துருக்கணும். ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம். ஸோ ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கிராஜுவேட் அல்லனா போஸ்ட் கிராஜுவேட்டில் எந்த ஸ்ட்ரீம் முடிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. தாராளமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹிந்தி ராஜ்பாஷா ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஹிந்தி வித் இங்கிலீஷ் as a கம்பல்சரி எலக்டிவ் சப்ஜெக்டாக படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. தென் இதில் ஏஜ் கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு இருக்க வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. SST கேண்டிடேட் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBSக்கு 3 இயர்ஸும், PWD கேண்டிடேட்க்கு 10 இயர்ஸும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது கொடுத்துருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் எக்ஸர்வீஸ் மேன்னா யார், இது எல்லாரும் எதில் வருவாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவோம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2 விதமான எக்ஸாம்ஸ் நடக்கும். பேஸ் 1 அண்ட் பேஸ் 2. ஸோ பேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்
எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வில் கண்டக்டட் ஆன்லைன் பேசிஸில் எக்ஸாம் நடக்கும். 100 மார்க்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3 செக்ஷன்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். சரிங்களா? இது இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 மார்க்ஸ், தென் வந்து 20 மினிட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும் வெர்ஷனு. ரீசனிங் எபிலிட்டி அப்ஜெக்டிவ் டைப் 35 மார்க் இருக்கும். 20 மினிட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போத் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி போத் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். மெயின் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஃபார் 3 hours டியூரேஷன்ஸில் வந்து நடக்கும். 5 or 6 செக்ஷன்ஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எடுக்க போகிற போஸ்ட்டை பொறுத்து. ஸோ டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். எந்தெந்த ஸ்டேட்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா தமிழ்நாடு வரும். தமிழ்நாட்டில் எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 பிளேசஸில் தான் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியரில் இருக்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க. கால் லெட்டர் இருந்து பின்னாடி அறிவிக்கப்படும். இது தொடர்பான வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த ஜாப் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் செஷன்லாம் விண்ணப்பிச்சிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. நன்றி, வணக்கம்.